நம்ம சில நேரம் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு தேவைன்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியே வந்து அ அமைதியா இருந்து அப்படியே ஒரு மாரி நம்ம அப்படியே ஆப்போசிட் பார்ட்டிய வந்து அ நம்ம வந்து ஒண்ணுமே தெரியாத மாரி அப்படியே ரொம்ப இது பண்ணுவோம்ல, அது மாரி அப்படியே வந்து உட்காந்துட்டு இருக்காரு. ஆனா, "நீ ஏன்டா இப்படி இருக்கிற?" அப்படின்னு சொல்லி அவரு கேட்குறாரு. ஆனா, "இல்ல நீங்க தான் கடவுள் எனக்கு காமிக்க போறீங்கல்ல, எனக்கு ஒரே இதா இருக்கு." அப்படின்னோனே, "சரி, ஓகே நான் கடவுள உனக்கு காமிக்கிறேன். உனக்கு எந்த மாதிரி கடவுள் வேணும்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "என்ன கடவுள்ல இத்தன வகையெல்லாம் இருக்காங்களா குருவே?" அப்படின்னோனே, "ஆமா. நீ வந்து கடவுளுக்குன்னு ஒரு உருவம் இது பண்ணியிருப்பல்ல, உன் கடவுள் எப்படி இருக்கணும், அப்படி இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு நீ நெனச்சிருப்பல்ல. நீ எந்த மாதிரி உன்னோட சிந்தனையில அவர எப்படி நீ இது பண்ணியிருக்க? அத நீ எனக்கு சொன்னா தானே. நீ ஒண்ணுமே சொல்லாம எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாம இருந்தா, உனக்கு நான் எப்படி கடவுள காட்ட முடியும்? இன்கேஸ் நான் வந்து கடவுள் வந்து நீ பார்க்குற இடத்துலலாம் இருக்கிறாங்கன்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோ. இல்ல உனக்குள்ளே இருக்கிறாங்கன்னு சொல்றேன்னு வச்சுக்கோ. அப்ப நீ என்ன சொல்லுவ? இல்ல இது கடவுள் இல்லன்னு தானே சொல்லுவ. அப்போ நீ முதல்ல கடவுள பத்தி என்ன மாரி ஐடியாவுல இருக்க? அத நீ சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவர் எப்படி யோசிக்கிறாரு, ஆமால்ல அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி நெறைய யோசிக்கிறாங்க. அ ஒரு கடவுள்னா எப்படி இருப்பாங்க? ஒரு பெரிய லெவல்ல திறமைசாலியா இருப்பாங்க, அழகா இருப்பாங்க, அதான் வசீகரமான தோற்றத்தோட இருப்பாங்க. எல்லா விதமான இதுவும் இருக்கும் அவர்கிட்ட நல்ல குணங்கள் இருக்கும். ஸோ அப்ப இப்படி ஒவ்வொண்ணா யோசிச்சு பார்க்குறாரு. தாவரங்கள், செடி கொடி எல்லாம் இது பார்க்குறாங்க, அனிமல் எல்லாமே இப்படி யோசிச்சு யோசிச்சு பார்க்குறாரு. இவரால என்ன பண்ணவே முடியல, இப்படிதான் ஒரு வரையறை அப்படிங்கிறதுக்குள்ள கடவுள வந்து என்ன செய்ய முடியல, கொண்டு வர முடியல. ரொம்ப யோசிச்சுட்டு அப்போ வந்து லாஸ்ட்ல ஃபைனலா அவங்க குருக்கிட்ட வந்து சொல்றாங்க. குருவே நான் ரொம்ப யோசிச்சுட்டேன். எனக்கு இப்ப என்ன அப்டின்னா, எனக்கு வந்து என்னோட துயரத்த வந்து போக்கி, சந்தோஷத்த கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள எனக்கு காட்டுங்க அப்டின்னு சொல்லி அவர் கேட்குறாரு.